அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிரேசன் பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட மாப்பிள்ள உங்களுக்கு உங்க பொண்ணு முக்கியம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு என் பொண்ணு முக்கியம் தானே, அதனால தான் அவளை சாப்பிட சொன்னோம். அவள் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறா. வேற வழி தெரியல மாப்பிள்ள, எனக்கு மல்லி வேணும் விஜய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறா. நீங்களும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. உங்க பொண்ணு உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. என் பொண்ணு நான் எப்படி வேணா சாப்பாடு ஊட்டிக்கிறேன், எப்படி வேணா பாத்துக்கிறேன் மாப்பிள்ள, தயவு செஞ்சு நீங்க இங்க போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வந்து விஜய் கிட்ட சொல்ல, விஜய் வந்து இங்க பாருங்க சார், அதாவது ரேணுகாவை எதுக்காக நான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன்னா, நான் தான் ரேணுகாவை கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே பழிய போட்டீங்க. அதுக்காக எனக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுத்தீங்க. அதையெல்லாம் சமாளித்து இப்போ ரேணுகாவை கொண்டு வந்து உங்ககிட்ட விட்டுருக்கேன். ஸோ உங்கள் பொண்ணு வந்து உயிரோட சேஃபாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்து விட்டுருக்கேன். என்னால் பார்த்துக்க முடியல அப்படின்ற காரணமெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்களால் வந்து ரேணுகாவை பார்த்துக்க முடியல, எங்கிட்ட விட்டுருங்க, ரேணுகாவை கொண்டு போயிட்டு என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. மல்லியை வந்து ஆமாங்க, நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்பவே கரெக்டு தான், நீங்கள் கதிரேசன் சார்கிட்ட சொல்லிடுங்க, நம்ம ரேணுகாக்காவை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. ஆனா நிஷா வந்து ஓ மல்லி உன்னோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியுது. இவ்வளவு நாள் வந்து ரேணுகா செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தோம். இவ்வளவு நாள் இல்லாத ரேணுகாவை இப்ப நீ கூட்டிட்டு வந்திருக்க. சோ அவன் என்னடானா எனக்கு மல்லி தான் வேணும்னு சொல்லிட்டு சொல்றான். இப்ப ரேணுகாவை உங்க கூட கூட்டிட்டு போயிட்டு ரேணுகாவோட சொத்து எல்லாத்தையுமே ஆட்டை போடலான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏன்னா உங்ககிட்ட ₹1 கூட வழி இல்லாம அந்த அன்னபுண்ணியமாவை நம்பிதான் இருக்கிறீங்க. அதனால இந்த ரேணுகாவை கொண்டு வந்து இங்க விட்டுட்டு சோ திரும்பவும் அவ உங்களவே கேட்டா இந்த சொத்து எல்லாம் அவள் பேரில் எழுதி வச்சுட்டு அவளோடய நீங்கள் சுதந்திரமாக வாழ்ந்துடலாம், சந்தோஷமாக வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒரு காலமும் நடக்காது. ரேணுகாவை நாங்கள் உங்கள் கூட அனுப்பவும் மாட்டோம். நீங்கள் இனி இந்த வீட்டு பக்கம் வரவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா ஒரு பக்கம் குண்டை தூக்கி போடுறாங்க. மல்லிக்கு எதுவுமே புரியல. என்ன நிஷா பேசுகிற? சொத்துக்கு ஆசைப்பட்டா, சொத்துக்கு ஆசைப்படணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிருந்தா ராஜேஸ்வரி கிட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே அவ்வளோ ஈஸியாக வாங்கிடுவோம். சொத்து காசு பணம் இதெல்லாம் தேவையில்ல, நிம்மதி சந்தோஷம் இருந்தால் மட்டும் போதும். இவ்வளோ சொத்து சுகம் வச்சுருக்கீங்க, நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி மல்லி வந்து நிஷா கிட்ட கேட்க, பாத்தீங்களாப்பா இவ எங்கிட்ட எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்க அமைதியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து கதிரேசன் கிட்ட சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.